தொடர்ந்து நம்ம போர் நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இப்போ வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு பிஎஃப் அமௌண்ட் எடுக்கிறதுல சிரமம் இருந்தால் இவங்கள தொடர்பு கொள்ளுங்க. இவங்க உங்களுக்கு அதில் ஹெல்ப் பண்ணுவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறதுல தேவை இருந்தால் இவங்கள தொடர்பு கொள்ளுங்க. வெறும் கம்மியான சார்ஜ்லேயே உங்களுக்கு அதை செஞ்சு கொடுப்பாங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல் விஷயமே இன்னைக்கு பாத்தீங்கன்னா காசால ஆயுதத்தை கொடுக்குறோம்னு சொல்லியிருக்காங்கல்ல, அது ஒரு பெரும் பிரச்சனையாக இப்ப மாறி இருக்கு. யார் பிரச்சனை பண்ணுன்னு பாத்தீங்கன்னா காசால இருக்கிறவங்க பிரச்சனை பண்ணா பரவாயில்ல, ஆனா இஸ்ரேல்ல இருக்கிறவங்களே பிரச்சனை பண்ணிருக்காங்க. அப்ப இதுல இருந்தே தெரியுது இது இஸ்ரேலுக்கு ரொம்பவே பாதகமான ஒரு முடிவு தான் அப்படிங்கறத அவங்க வெளிப்படுத்திருக்காங்க. அப்படி என்னடா காரணம்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, இப்ப எலெக்ஷன் வரப்போகுது. அக்டோபர்ல இஸ்ரேல்லையும், நவம்பர்ல பாத்தீங்கன்னா அமெரிக்காலையும் வரப்போகுது. ட்ரம்ப்பை பொறுத்தளவுக்கு இங்க ஆயுதத்தை கொடுத்து ஒரு மாதிரி சமாதானம் வந்தா பரவாயில்லன்னு நினைக்கிறாரு. ஆனா இஸ்ரேலை பொறுத்தளவுக்கு அந்த மாதிரி சமாதானம் வந்தா அங்க இருக்கிற யூத மக்கள் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. இப்ப என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இது ட்ரம்ப்புக்கு நல்லதா இருக்கு, ஆனா நெத்தனியாவுக்கு கெட்டதா இருக்கு. ட்ரம்ப்புடைய ஆட்சிக்கு இது பாத்தீங்கன்னா வரக்கூடிய தேர்தல்ல உதவி கொடுக்கும். ஆனா நெத்தனியாவுடைய ஆட்சிக்கு பாத்தீங்கன்னா இனி வரக்கூடிய தேர்தல்ல உதவி அளிக்காத ஒரு விஷயமா இருக்கு. அதையெல்லாம் யோசிச்சுதான் ராஜதந்திர ரீதியாக இந்த ஒரு முடிவை காசால இருக்கக்கூடிய போராளிகள் கரெக்டா இப்ப எடுத்திருக்காங்க. அந்த 14 குழுக்களுமே 2 வாரத்துக்குள்ள நாங்க எங்களுடைய ஆயுதத்தை ஒப்படைக்கிறோம். அப்படி நாங்க ஆயுதத்தை ஒப்படைக்க ஆரம்பிச்ச நாள்ல இருந்தே நீங்க என்ன பண்ணுவோம், எல்லாமே கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு இஸ்ரேல் இனி காலாகாலத்துக்கும் ஆயுசுக்குமே எங்களை அடிக்க கூடாது, அதாவது காசாவும் நாங்க கையே வைக்க மாட்டோம் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு வெளியே போயிடணும். நீங்க இனிமேல் அங்க இருக்கிறோம் எல்லோ பார்டருக்குள்ள இருக்கோம்லாம் சொல்லக்கூடாது. சுத்தமா வெளியே போயிடணும். நீங்க எங்களுடைய பார்டர் ஏரியாவை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. ரஃபால இருந்து எங்களுக்கு எவ்வளவு வரணும் பிடிக்கணும்லாம் நீங்க சொல்லக்கூடாது. சர்வதேச குழுவை ஒண்ணு நியமிங்க. அந்த சர்வதேச குழு எங்களுடைய பாலஸ்தீன மக்கள்ல இருந்தே ஒரு கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த கவர்மெண்ட்ல இருந்தே போலீஸ், அந்த கவர்மெண்ட்ல இருந்தே பாத்தீங்கன்னா எல்லாருமே வருவாங்க. அவங்கள்ட்ட தான் நாங்க என்ன பண்ணுவோம், இந்த ஆயுதத்தை ஒப்படைப்போம். மொத்தத்துல எங்கள்கிட்ட இருக்கிறது அவங்கள்ட்ட ஒப்படைப்போம். அவங்களும் எங்களுடைய மக்கள்ல ஒருத்தவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு விவரமா தான் இந்த ஒரு ஒப்பந்தத்தை போட்டிருக்காங்க. அப்ப இவங்க ஒப்படைக்கிறது இவங்களுடைய மக்கள் கிட்டே தான் ஒப்படைக்க போறாங்க. சர்வதேச குழு என்ன பண்ண போறாங்கன்னா அதை செலக்ட் பண்ண போறாங்க. ஆனா இஸ்ரேல் இனிமேல் எப்பயுமே அடிக்க மாட்டோம்னு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு வெளியே போயிடணும் அப்படின்னு வருது. அப்படி இனிமேல் எப்பயுமே அடிக்க மாட்டோம்னு கையெழுத்து போட்டு கொடுப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா, இதுவரை இதை கேட்ட போதெல்லாம் பாத்தீங்கன்னா இஸ்ரேல் நாங்க கொடுக்க மாட்டோம் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இது இஸ்ரேலுக்கு பிரச்சனையா போகுது. நெத்தனியா இந்த விஷயத்த வெளியே விடாம பாத்துட்டு இருக்காரு. ஏன்னா பாத்தீங்கன்னா மக்களுக்கு என்ன ஆயிரும், எல்லாருமே கொந்தளிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவங்கள பொறுத்தளவுக்கு அங்க யூதர்களே எப்படி வளர்த்தப்பட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்களுடைய ஸ்கூல் படிப்புல இருந்தே புக்ஸ்ல இருந்தே என்ன இருக்குன்னா, பக்கத்துல இருக்கக்கூடிய காசாவும் நம்மளுடைய புனித பூமி தான், நாம என்ன பண்ணோம் அவங்கள விரட்டி விட்டு ஒட்டுமொத்த பாலஸ்தீனத்தையும் ஆக்கிரமிக்கணும், வெஸ்ட் பேங்க் முழுசா ஆக்கிரமிக்கணும், அந்த கோயிலை இடிச்சு விட்டு அக்ஸாவை இடிச்சு விட்டு 3வது கோயிலை கட்டணும். இப்படிதான் அவங்க சின்ன வயசுல இருந்து அந்த குழந்தைகளுக்கு சொல்லி வளர்த்திருக்காங்க. அப்ப அவங்க எப்படி இருப்பாங்க, இனிமேல் இவங்களை அடிக்க கூடாது, இவங்க பக்கம் வரக்கூடாது, பாலஸ்தீனங்கிற சுதந்திர நாட்டை நீங்க விட்டுணும்னு சொன்னா இதை பொறுத்தளவுக்கு அந்த மக்களால ஏத்துக்க முடியல. அவங்க ஆயுதத்தை கீழே போடணுங்கிறது அந்த மக்களுக்கு ஆசை இல்லை. அவங்க தோத்து அந்த நாட்டை கொடுக்கணுங்கிறது அங்க இருக்கக்கூடிய பெரும்பாலுமான யூதர்களுக்கு ஆசை. அதனால இந்த ஒரு விஷயத்த வெளிப்படையா சொல்லாம நெத்தனியா நேத்துல இருந்து மறைச்சிட்டு இருக்காரு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா காடி ஐசன்கோட் அப்படின்னு சொல்லக்கூடிய முன்னாள் ராணுவ தளபதி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நெத்தனியா முட்டாள்தனமான காரியத்தை பண்றாரு, அவர் மக்கள்கிட்ட சொல்ல வேண்டியதானே இப்ப இந்த ஒப்பந்தத்துல என்ன இருக்குன்ட்டு, ஒப்பந்தத்துல எது இருக்குதுங்கிறதே சொல்லாம வெறும் ஆயுதத்தை கீழே போடுறாங்கன்னு மட்டும் சொல்றாங்க. ஆயுதத்தை அவங்க கீழே போட்டாங்கன்னாவே இனி அது பாலஸ்தீன நாடாக போகுது, அதுக்கும் இஸ்ரேலுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்ல. இப்படி அவங்க செய்யறத நம்ம ஒத்துக்கிறது எப்படி இருக்குன்னா, அடுத்து மறுபடியும் அவங்க தாக்குறதுக்கு கூட நம்ம இடம் கொடுக்குற மாதிரி ஆயிரும் அப்படிங்கிறாங்க. அவங்க ஆயுதத்தை கீழே போட்டுட்டாங்கன்னாவே பாத்தீங்கன்னா இனி தாக்க மாட்டாங்கன்னு தான் அர்த்தம். ஆனா இவர் எப்படி சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, பக்கத்தால காசான்னு ஒண்ணு இருக்கவே கூடாது, அது இஸ்ரேலா மாறணும், அப்படி மாறாம இருந்தா எப்ப வேணா நமக்கு ஆபத்து வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நாம இன்னொரு நாடா நம்ம என்ன பண்ண வேணாம், பாலஸ்தீனத்தை கன்சிடர் பண்ண வேணாம், அப்படி ஒரு நாடே இல்லேன்னு நம்ம ஆக்கணுங்கிறாரு. என்ன பண்ணணும்னா, இப்ப இவங்க ஆயுதத்தை கீழே போறத ஒத்துக்காதீங்க, இந்த ஒப்பந்தத்துக்கு நீங்க போகாதீங்க, அதை முறியடிச்சு நீங்க தாக்குதல் நடத்துங்க, இந்த போரை கண்டினியூ பண்ணி நீங்க போய் ஃபர்ஸ்ட் அவங்கள அழிச்சிட்டு அங்க இருக்கிற மக்களை விரட்டி விட்டுட்டு அந்த இடத்த இஸ்ரேல் ஆக்குங்க, இதுதான் பாத்தீங்கன்னா உண்மையான வெற்றின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஐசன்கோட் அவர்கள் பேசி வச்சிருக்காங்க. மக்களும் பாத்தீங்கன்னா அங்க இருக்க நிறைய பேர் அந்த மத ரொம்ப ஒரு வெறி பிடிச்சவங்களா தான் இருந்துட்டு இருக்காங்க. அவங்க ஃபுல்லா காசாவை நம்ம பிடிக்கணும் அப்படிங்கக்கூடிய ஐடியால இருந்தனாலதான் இத்தனை போர் நடந்த போதும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க,
இஸ்ரேலுக்கு கொஞ்சம் பக்கபலமா இருந்துட்டு இருந்தாங்க. கடைசியா அந்த போர்ல ஜெயிக்கலையே அப்படிங்கிற ஒரு கோவம் மட்டும்தான் அந்த மக்களுக்கு இருந்துச்சு. அதுவும் அந்த பிணை கைதிகளுக்காக கூட போராடினவங்களை தவிர அந்த பிணை கைதிகள்லாம் வந்ததுக்கு பிறகு எந்த ஒரு போராட்டமும் பெருசா பாத்தீங்கன்னா இஸ்ரேலுக்குள்ள பார்க்க முடியல. அந்த பிணை கைதியும் இவங்க ஜெயிச்சு போய்வாங்களே, அதையும் காசா மக்கள் என்ன பண்ணாங்க, காசாவுடைய போராளிகள் போனா போதுன்னு கொடுத்தாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த போர்ல நீங்க ஒண்ணுமே ஜெயிக்கல, அவங்க பிணை கைதிகளை கொண்டு போயிட்டு சிறை கைதிகள் வாங்கணும்னு கொண்டு போனாங்க. அதே மாதிரி பிணை கைதிகளை ஒப்படைச்சிட்டு சிறை கைதிகளை வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்க ஏதாவது சாதிச்சீங்களா? அங்கிருந்து எதையுமே கண்டுக்கல, எதையுமே அழிக்கல, அங்க இருக்கிறவங்கள இல்லாமல் ஆக்கல. இன்னும் அந்த 14 குழு அப்படியே இருக்கு. ஒரு குழுவை கூட உங்களால அழிக்க முடியலன்னு சொல்லிட்டு இன்னைக்கு பேசிட்டு இவர் தலைமை சரியில்லைன்னு சொல்லிட்டு நெத்தனியாவை இன்னைக்கு கைசர் கூட்டு அப்படியே பாயின்னு பாஞ்சு வச்சிருக்காரு. இப்படி பார்க்கும்போது இஸ்ரேல் என்ன பண்றாங்க, இதை ஏற்க மறுக்கிறாங்க அப்படின்னு தெரியுது. இதை நம்ம என்ன வேணும், கண்டிப்பா மறுக்கணும். மறுக்கிறதா நமக்கான வெற்றி. இதை நம்ம ஏத்துக்கிறதுங்கிறதே நம்மளுடைய நாட்டுக்கே ஆன கஷ்டம் நஷ்டம் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு ஒரு பேசிட்டு இருக்காரு. இனி இது எப்படி செயல்படுத்த போறாங்கன்னு தெரியல. ஆயுதத்தை கீழே போடுறதுக்கு ரெடியா அங்க இருக்கக்கூடிய ஆயுத குழு இருந்தாலும் கூட அதை ஏத்துக்கிறதுல இஸ்ரேலுக்கு நிறைய சிக்கல்கள் இருந்துட்டு இருக்கு. இதெல்லாம் யோசிச்சுதான் அவங்களும் சொல்லியிருக்காங்க. இது எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம இனி வரக்கூடிய வீடியோக்கள்ல பார்க்கலாம். அப்படியே இங்க விட்டுட்டு நம்ம பாத்தீங்கன்னா ஈரானுடைய தாக்குதலை பார்க்கலாம். ஈரான் இப்ப 3 நாளா அமெரிக்காட்ட ஆயுதம் இல்ல குறைஞ்சிருக்குதுன்னு சொல்லிட்டு எப்ப ட்ரம்பே வாயால சொல்லிட்டாரோ அதுல இருந்து ஈரான் தாக்கிட்டு இருக்காங்க. அமெரிக்கா தாக்குனா மட்டும் தாக்கிட்டு இருந்த ஈரானு இப்ப ஈரான் விடாம தாக்கிட்டு இருக்காங்க. அமெரிக்கா தாக்குதலை யோசிச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. நேத்து மட்டுமே பாத்தீங்கன்னா 3 தாக்குதல் நடத்திருக்காங்க. காலையில மதியானம் சாயங்காலம் சொல்லிட்டு இப்படி 3 ஷிப்ட்ல தாக்குதல் நடத்தினாலும் அமெரிக்கா எந்த தாக்குதலையுமே திருப்பி நடத்தல. அதுக்கு பாத்தீங்கன்னா அமெரிக்காவுடைய இந்த ஆயுதம் இல்லாத பற்றாக்குறையினாலதான் ஈரான்கிட்ட மண்டிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஈரானுடைய ஊடகங்களே செய்திகள் போகுது. ஈரான் மக்கள்லாம் ஒரே கொண்டாட்டத்துல இருக்கிறாங்க. ஓ, அமெரிக்காட்ட ஆயுதமே தீர்ந்துருச்சான்ட்டு. வான் தடுப்புகள் எல்லாம் பாத்தீங்கன்னா செயல்படுத்த முடியாம போயிருக்குங்கிறாங்க. இவங்க அடிக்கிற அடியெல்லாம் எல்லா பக்கம் சக்சஸ் ஆயிட்டு இருக்கு. வான் தடுப்புகள்ல தேவையான அளவுக்கு ஆயுதம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட பாதி ஆயுதம் தீர்ந்ததாகத்தான் அமெரிக்காவும் சொல்லிட்டு இருக்காங்க. முழுசா இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனா ஈரானை திரும்ப திரும்ப அடிக்காம அமெரிக்கா அடி வாங்கிட்டு இருந்ததுனால இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஈரானுடைய கை ஓங்கி இருக்கிறதாக அவங்களுடைய ஸ்டேட் மீடியாஸே சொல்றாங்க. கடைசியா ரொம்ப முக்கியமா அப்படிதான் அடிச்சாங்களே, அதுல பாத்தீங்கன்னா குவைத்துடைய தளங்களை அடிச்சிருக்காங்க, பஹ்ரைனுடைய தளங்களை அடிச்சிருக்காங்க. இதெல்லாம் இல்லாம ரொம்ப முக்கியமா 2 கப்பல் அடிச்சிருக்காங்க. அதுல ஒண்ணு பாத்தீங்கன்னா அமெரிக்காவுடைய பாதுகாப்பு கப்பல். பாதுகாப்புக்காக அங்க வச்சுட்டு என்ன பண்ணிருக்காங்க, ஆர்மோஸ் கிட்ட வச்சுட்டு இவங்க சீனை போட்டுட்டு வந்திருக்காங்க. அதுலயே என்ன பண்ணிருக்காங்க, தாக்கியிருக்காங்க. இப்படி தாக்குதல் பாத்தீங்கன்னா போர்க்கப்பலை நோக்கி நடத்தில ரொம்ப நாள் ஆச்சு. மறுபடியும் இப்ப அதையெல்லாம் நோக்கி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஈரானுக்கு என்ன ஆயிடுச்சு, ஒரு மாதிரி ஒரு தைரியம் வந்துருச்சு. இனி அமெரிக்கா நம்மள்ட்ட சண்டைக்கு வர மாட்டான், அவன் சமாதானத்துக்கு தான் வர பாக்குறான், அவனை இப்பதான் அடிக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டு இருக்காங்க, தாக்கிட்டு இருக்காங்க. உடனே ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா என்ன சொல்லுதுன்னா, எங்க கையில தான் ஆர்மோஸ் இருக்கு, யார் வேணா நம்பிக்கையா போங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டான், அமெரிக்காக்காரங்க அறிவிச்சிட்டான். அதுக்குதான் இவங்க பாத்தீங்கன்னா இந்த பாதுகாப்பு கப்பல் எல்லாம் தாக்கிட்டு, அமெரிக்காவுடைய பாதுகாப்பு கப்பலுக்கே இதுதான் நிலைமை, நீங்க யாராவது அந்த பக்கம் போனீங்கன்னா அப்புறம் அவ்வளவுதான், எங்கள்கிட்ட பர்மிஷன் கேட்டுதான் போகணும்னு சொல்லிட்டு ஈரான் சொல்லிட்டு எங்க கையில தான் ஆர்மோஸ் இருக்கு, ஆர்மோஸ் எல்லாம் யார் கையிலயும் போல, அவர் கண்ணை மூடி கனவு கண்டுட்டு இருப்பாரு ட்ரம்ப், அதையெல்லாம் நம்பிட்டு போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஈரானும் சொல்லியிருக்காங்க. ஆர்மோஸை விட்டு கொடுக்க முடியாது, பேச்சுவார்த்தைக்கு வரோம், ஆனா ஆர்மோஸை பத்தி நீ பேசுற மாதிரி தான் நாங்க வரமாட்டோம் அப்படிங்கறத இப்ப ஈரான் ரொம்ப ஸ்டாண்டர்டா எடுத்திருக்காங்க. இதுக்கு காரணமும் ட்ரம்ப் இந்த தடவை பேச்சுவார்த்தையை முறியடிச்சதுதான். ஒரு தடவை பேச்சுவார்த்தைக்கு உட்கார வச்சு பேசி முடிச்சதுக்கு பிறகு தாக்குதலை நடத்தி அதுல தோத்துட்டாங்க. இப்ப அமெரிக்கா திருப்பி அடிக்க முடியாத அளவுக்கு இருக்கும்போது கண்டிப்பா ஈரானுடைய கை ரொம்ப ஓங்கி இருக்கு. பேச்சுவார்த்தையெல்லாம் எப்படி வரும்னே சொல்லவே முடியாது. பொறுத்திருந்து பார்ப்போம். இதெல்லாம் தான் இப்ப முக்கியமான தகவல்.